ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் அக்கத்தீஸ்வரம் அருகே உள்ள வட்டக்கோட்டை என்னும் இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இதோ அதன் நுழைவாயில். அந்த நுழைவாயிலுக்கு அருகே இதை நின்று வந்திருக்கோம். ஆனால் அதில் நினைவு சின்னங்கன்ட்டு போர்டெலாம் போட்டிருந்தாங்க. காலத்தின் அழியாத நினைவு சின்னம்னு போட்டிருந்தாங்க. சரி, உள்ளே போய் பார்க்கலாமா என்று நாங்கள் உள்ளே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஆகிறோம். நாங்கள் எங்கள் சின்ன நாத்தனார், பெரிய அண்ணி எல்லோரும் சேர்ந்து வட்டக்கோட்டையின் உள்ள நுழைவாயிலுக்குள்ளே போகிறதுக்காக உள்ளே என்ட்ரி ஆனோம். இதெல்லாம் வெளியே தான், வெளி பிளேஸ் தான் இந்த இடம்லாம். டூரிஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. நாங்கள் போகும்போது மணி 4:30 ஆயிடுச்சு. 4:30 4:15 போல் இருக்கும். 4:15 இருக்கும். 5 மணிக்கெலாம் கேட்டு பூட்டிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பார்க்கணுமோ பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி தான் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். பாருங்கள், கோட்டை, அந்த காலத்து ராஜாக்கள் ஆண்ட கோட்டை. பாண்டவர்கள் இது பழங்கால மன்னர்கள் பாண்டியர்கள் ஆண்ட நினைவு சின்னமாக கூட இருக்கலாம் தோணுது. ஆனால் உள்ளே இருக்குங்க, எழுத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. அதன் வரலாறு எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் திருவிதாங்கூர் மன்னர்கள் ஆண்டிருக்கலாம், அதுவும் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த போர்டில். ஆங்கிலேய ஆட்சிகள் இங்கே அந்த அதிகாரிகள் இங்கே நீச்சல் குளம்லாம் இருக்குது. அதில் குளிச்சிருக்கலாம், அதை பயன்படுத்தியிருக்கலாம். நல்லா கோட்டை நல்லா ஸ்ட்ராங்காக செங்குத்தாக நல்லா அழகாக சதுரமாக அசைக்க முடியாத கற்களால் அழகாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த கல்வெட்டுன்னு இருக்குது. 1850ஆம் ஆண்டுன்னு போட்டிருக்கு அந்த கல்வெட்டில். ஆனால் பீரங்கியால் கூட தொலைக்க முடியாத அளவுக்கு அந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்களா, நீச்சல் குளம்பில் இருக்குது. சின்ன சின்ன குட்டி குட்டியாக அந்த ஆயுதங்கள் வைக்கிறதுக்குள்ள இடங்கள் எல்லாமே இருக்குது. இதில் ரொம்ப அருமையாக இருக்குங்க. காலத்தில் அழியாத நினைவு சின்னம் இது நானும் 6வது படிக்கும்போது ஸ்கூலில் இருந்து எங்களை ஒரு டூர் மாதிரி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தது. அப்போ தென்னை மரம்லாம் அந்த கடற்கரையோரம் நிறைய இருந்துச்சுங்க. அந்த தென்னை மரம் வளைவாக இருந்துச்சு. அதை பார்த்தே நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். அந்த தென்னை மரம்லாம் இப்போ இல்லை, எல்லாம் பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, பீரங்கி வைக்கிறதுக்கு கூட நல்லா அழகாக அமைப்பாக கட்டியிருக்காங்க இங்கே ஆனால் மேலே ஏறி பார்க்கும்போது சுற்று வட்டாரம், இந்த கடல் அலைகள் அமைப்பு, அந்த இடம்லாம் ஃப்ளேஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் பார்த்து கண்டு மகிழுங்க. இந்த வட்டக்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டம் அக்கத்தீஸ்வரம் அருகே உள்ளது தான் இருக்குது வட்டக்கோட்டை. சுற்றியெல்லாம் தீவு மாதிரி நல்லா கடற்கரை, நல்லா அமைதியாக அருமையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது நல்லா படி வச்சு நல்லா அமைப்பாக நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. சுற்றி நல்லா ஆறு, இந்த ஆறை ஒட்டி குளம், இந்த ஆறை ஒட்டி கடல் எல்லாம் இருக்குதுங்க. அந்த கடற்கரையோரம் அதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது தெரியுது. அது மும்மூர்த்தி கோயில் உள்ள ஃபார்ம் ஹவுஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், நம்ம பையன் வர்ணிக்கிறாராம், கடல் அழகை வர்ணிக்கிறாராம். நம்ம பையன் கைடு மாதிரி வர்ணிக்கிறார் அவர். இதில் கடல் அலைகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ரம்மியமான காட்சிகள். நானும் எத்தனையோ வருஷம் ஆகிட்டுங்க இதை பார்க்க அதாவது ஒரு 12 வயசில் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேங்க. 56 வயசு ஆகுது. எத்தனை வருஷம் கழித்து வந்திருக்கேன்னு பாருங்கள். சுற்றி அமைப்புகள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. பார்த்திங்களா, அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. இந்த காலத்தில் இது முடியுமா? முடியாதுங்க. இந்த காலத்தில் யாரால் முடியும்? அந்த காலத்து மன்னர்கள், ராஜாக்கள் அதுதான், அவங்களால தான் இதெல்லாம் முடியுதுங்க. கோயில்னாலும் சரி, எதாவது சரி, அந்த காலத்தில் கட்டின கோயில்கள் இப்பவும் அசைவதில்லை. அந்த காலத்தில் கட்டின பில்டிங்கும் இப்பொழுது அசைவதில்லை. அவ்வளோ அருமையாக இருக்குங்க எல்லாமே. இங்கேருந்து பார்த்தாலே கூடங்குளம் அணுமினின்னு கூட தெரியுதுங்க. கூடங்குளம் அணுமினின்னு தெரியுது. அதை பற்றிலாம் க்ளீனாக தெரியுதுங்க. அந்த அணு உலை
எல்லாமே நல்லா க்ளீனாக தெரியுது. இங்கேருந்து இந்த வட்டக்கோட்டையிலேருந்து பார்க்கும்போது அந்த சைடு அப்படி நல்லா க்ளீனாக அழகாக தெரியுது. ஆர்ப்பரிக்காத கடல் எவ்வளோ அருமையாக ரம்மியமாக ரொம்ப இயற்கையாக சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்களா, ஒவ்வொரு அந்த இது கற்களும் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பாறைகளை வெட்டி எப்படி தாங்க அந்த காலத்தில் கட்டினாங்கன்னு எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. அந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது. காலத்தின் அழியாத நினைவு சின்னங்கள் 1850ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இது. நம்ம தம்பி வந்து என் நாத்தனார்ட்ட வர்ணித்து இது அந்த இடம் இது இந்த இடம்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் இங்கேருந்து பார்க்கும்போது விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் நல்லா க்ளீனாக தெரிஞ்சுது தூரத்துலேருந்து. வட்டக்கோட்டை அந்த வட்டமாக இருக்கிறதுனால தான் வட்டக்கோட்டை என்று பெயர் வந்ததோ அப்படின்ட்டு அதில் போட்டிருக்குங்க. வட்டமாக இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் வட்டக்கோட்டை. அதன் அருகே பக்கத்தில் ஒரு சின்ன கிராமமும் இருக்கிறது. இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கடல் அலைகள், கடலின் இயற்கையான காட்சிகள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் கடற்கரை ஓரம் அருகே சவுக்கு மரம் நிறைய இருக்குங்க. அதில் வந்து அந்தி மாலை பொழுதினிலே இயற்கையான ரம்மியமான நேரத்திலே அவ்வளோ அருமையான சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க. அந்த மும்மூர்த்தி கோயிலும் அந்த தெரியுதுங்க இங்கேருந்து பார்க்கும்போது. அது வந்து வெளிநாட்டவர்களால் கட்டப்பட்ட கோயில். அது போன வீடியோவில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததை உங்களுக்கு அதை போட்டிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள். அந்த கோயில் விஷ்ணு, பிரம்மா, சிவன் அமைக்கப்பட்ட கோயில் தான் அந்த மும்மூர்த்தி கோயில். இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல க்ளீனாக அந்த கோபுரமும் தெரியுது. இதில் ஒவ்வொரு இருக்கு அப்புறங்க பீரங்கி வச்சு அங்கே குண்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஆலி மாதிரி நல்லா அமைப்பாக அழகாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்து ராஜாக்கள். இந்த படியெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். படி ஸ்டெப்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழே இருக்க ரூம் அரங்கரங்காக இருக்குது ரூம்லாம். இது மேலே இது வேப்ப மரமும் இருக்குங்க. கீழே இருந்து மேல் அடுக்கில் ஒரு வேப்ப மரமும் நிறைய நிற்குது. அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் நமக்குங்க. அன்பு நட்புக்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கம்.